ஐயோ, இந்த விஷயத்தை உடனே சாமிகிட்ட போய் சொல்லணும். இந்த நேரத்துல பார்த்து செல்போன்ல பேலன்ஸ் தீர்ந்து போச்சே. நானும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுறலாம்னு நினைச்சேன். இப்படி ஆயிப்போச்சே, மெசேஜ் போக மாட்டேங்குது. என்ன பண்ண, ஓடி போய் சொல்லிடுவோம் சாமி பிள்ளைட்ட. இப்படி அவன் நான் நினைச்சு கூட பார்க்கல. காதல் பெண்ணிலா கையில் சேருமா சொல்ல பூங்காற்றே, நீ சொல்ல பூங்காற்றே.
சேகரி, ஏல தம்பி சேகரி, என்னல பண்ணிட்டு இருக்காங்க? வா. எனக்கா ஏலே, ஊர் நேரம் சிரிக்க மாட்டியோ? எப்ப பார்த்தாலும் எருமச்சாணி மூஞ்சில அப்பன மாதிரியே திரியறி இருக்கல. உனக்கு கல்யாணம் பேசியாச்சு தம்பி சேகரி. இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போற, நீ கல்யாணம் மாப்பிள. அந்த பொண்ணு வருது. நீ அங்க வந்து இப்படி தான் நிப்பாவல்க. என்ன நேரமா இப்படி எருமச்சாணி அடிச்ச மாதிரி நின்னுட்டு இருந்தா அந்த புள்ள பாத்தீனா என்னல நினைக்கா? ஏக்கா இது என்னக்கா பண்ணுதுடா? இல்ல, அந்த கொண்டக்காரி குடுமிக்காரி எல்லாம் பத்தாச்சுல 32 பல்ல வெளிய வர மாதிரி சிரிக்கல. இப்ப மட்டும் அந்த சிரிப்பு எங்கல போச்சு? மூஞ்ச தொங்க விட்டுட்டே தெரியற என்ன? உனக்கு கல்யாணம் தான பண்ணி வைக்க போறா? என்னமோ பொண்டாட்டி வாங்கிட்டு வந்து பிரிக்க போற மாதிரியே முழிச்சிட்டு நிக்கேனல. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. ஏல, ஒண்ணு இல்லாம இருக்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏதாச்சும் இருந்துச்சு கட்டு பண்ணி விடுவேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கேன். நீ அம்மா கேட்கவே மாட்டேங்கறியே. ஆமால, நீ சொல்லிக்கிட்டே இருப்பா 90 வயசு வரைக்கும். அதுக்குள்ள என் பிள்ளைகளுக்கே கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துரும்ல. ஏக்கா இப்ப வேண்டாம்னா இப்ப இல்லக்கா. ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணிடுறியேனே. அது வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி வையா. எப்படில நிறுத்த முடியும்? எப்படி நிறுத்த முடியும்னு கேக்கேன். பொண்ணு பார்த்து பூ வச்சு நிச்சயம் பண்ணியாச்சு. பாதி கல்யாணம் முடிஞ்சாச்சு. நீ என்னடானா இப்போ வந்து நின்னுட்டு கல்யாணம் வேண்டாங்க. என்னல நினைச்சிட்டு இருக்க நீ? என் மாமியார் தான் அந்த பொண்ணை பார்த்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வந்துச்சு. நானும் உனக்காக அந்த பொண்ணு நல்ல பொண்ணா எப்படி என்ன ஏதுன்னு அலைஞ்சி தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். நல்ல பிள்ளை, தங்கமான கோணம். இந்த பிள்ளைய விட்டியனா உனக்கு வாழ்க்கையில கல்யாணம் நடக்கிறதே கஷ்டம். இதுக்கு மேல நல்ல பிள்ளைய கண்டுபிடிக்கன்னா இந்த உலகத்துல கண்டுபிடிக்க முடியாது. நீ என்னடானா என்ன 2 வருஷம் வேணும்னு யார்ட்ட கேட்டுட்டு கிடக்க? என்ன 2 வருஷம் தந்தாச்சுன்னா என்ன நீ கலெக்டர் ஆயிருவியா? இல்லக்கா. இல்லல்ல, இப்படியே தானே இருக்க போற. அதுக்கு இப்பவே கல்யாணத்தை முடிச்சிடலாம். படுத்துற நானும் பார்த்துட்டு இருக்கேன். எத்தனை பொண்ணு பார்த்துருக்கேன். எப்ப பாரு எந்த பொண்ணு பார்த்தாலும் அது இதுன்னு ஒரு காரணம் சொல்ல வேண்டியது. இங்க பார் தம்பி சேகரி, இந்த நேரத்துல மாமாவும் நம்ம கூட இருக்காவ. இப்ப கல்யாணம் முடிச்சாதான் முடிச்சபடி. திரும்ப வெளிநாட்டுக்கு என் மாமியாரை அனுப்பி விட்டுட்டு கல்யாணம் முடிவு பண்ணாலும் அவர் வரமாட்டாரு சொல்லிவிட்டேன். ஒழுங்கு மரியாதையா நான் பார்த்துருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க. அதை விட்டுட்டு மீன் கருவாடுன்னு ஏதாவது மனசுக்குள்ள குதிச்சுட்டு கிடந்துச்சு குழம்பு வச்சு விடுவாச்சு. சரோஜா, என்னாச்சுமா? எதுக்குமா தம்பியை பிடிச்சி ஏசிட்டு இருக்கா? ஏமா, இவன் மூஞ்ச கொஞ்சம் உத்து பாரு. எங்கேயாவது சந்தோஷமா சிரிச்சு வாங்கி இருக்கானு மட்டும் பாரு. ஒரு நேரம் சிரிக்கல. கல்யாணம் பண்ணிக்கிற போற பிள்ளைய போய் பார்க்க போறமே சந்தோஷமா போவான்னு நினைக்கானா? இல்ல ஒரு நல்ல துணியை தான் எடுத்து உடுப்பான்னு நினைக்கானா? இங்க பாரு, இந்த பீத்த ட்ரெஸ் போட்டு எங்கனாலும் வந்துறியா? இந்த ட்ரெஸ்ல இவனை பார்த்தா அந்த பிள்ளை என்ன நினைக்காவே, அம்மா என்ன நினைப்பாவே? சொல்லுமா இவன்ட்ட நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லு ஜவுளி கடைக்கு. ஐயா சேகர், ஏன்பா இப்படி இருக்கா? அக்கா சொல்றதையும் கொஞ்சம் கேளியா? அக்கா உன் நல்லதுக்கு தானப்பா சொல்லியா? அவ சொல்றத கேட்டு நடந்துக்கையா? நீ இன்னும் சின்ன பையன் கிடையாதுப்பா. உனக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்ணியாச்சு, நிச்சயம் எல்லாம் முடிஞ்சிட்டியா? இன்னும் தாலி கட்டி அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதுதான் பாக்கி இருக்கு. நீ இப்படி சந்தோஷமே இல்லாம இருக்கிறதுனால தானே அக்கா வருத்தப்படியா? சந்தோஷமா இருயா. அந்த பிள்ளைகிட்ட போய் நல்லபடியா பேசு. அந்த பிள்ளை நல்ல பிள்ளைப்பா. அம்மைக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நல்லா இல்லனா நானே வேண்டான்னு சொல்லியிருப்பேன். நல்ல பிள்ளை. இங்க வந்திருந்தாலே அப்பதான் அவ குணத்தை பார்த்தேன். தங்கமான பிள்ளைப்பா. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கா இருப்பாயா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவா. முக்கியமா என்னையும் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தோணுதுப்பா. அதனால அம்மா சொல்றத நீ கேப்பல்ல. நான் சொல்லி அந்த பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிடணும். என்னப்பா அம்மா சொன்ன கேப்பல்ல? அப்போ நான் சொல்றத செய்ப்பா. அந்த பிள்ளைகிட்ட போய் நல்லா பேசு. நிச்சயம் முடிஞ்சாலே எல்லாரும் போன் நம்பர் வாங்கி பேச ஆரம்பிச்சிருவாவ. நீ இப்படி இருந்தா பொண்ணு வீட்டுல சந்தேகப்படுவாவையா? அந்த பிள்ளைகிட்ட பேசி பழகு. உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. கல்யாணம்னு பேசியாச்சுன்னா பொம்பளை பிள்ளைகளும் சரி ஆம்பளை பயில்களும் சரி எவ்வளோ சந்தோஷமா இருக்காவ. நீ மட்டும் ஏன்பா இப்படி இருக்கா? உனக்கு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டோன்னு அம்மைக்கும் பாரம் குறையும். அதனால இந்த கல்யாணத்தை சந்தோஷமா பண்ணிக்கப்பா. போ, அக்கா சொன்ன மாதிரி வேற துணி போட்டுட்டு வையா. சரிப்பா, முகத்தையாவது கழுவி கொஞ்சம் பவுடராவது அடிச்சுட்டு வா. அந்த பிள்ளைய போய் பார்க்க போற பத்தியா? இப்படியே போனா நல்லா இருக்காது பாப்போ. நீ சொன்னதம்மா அவன் சொத்தலையாவது கேட்க. நான் சொன்ன சொத்தால கூட மதிக்க மாட்டேங்க என்ன வர வர. அப்படிலாம் இல்லம்மா, தம்பி எதுனாலும் கேப்பான். இப்ப சரின்னு போறான் பத்தியா? நீ ஏசாதம்மா. நான் எங்க ஏசியே? அவனுக்கு நல்லதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்க. எருமச்சாணி மூஞ்சில அடிச்ச மாதிரியே வச்சுக்கிறியா மூஞ்சிய? விடுமா, கல்யாணம் ஆயிட்டனா அவனே மாறி
சம்மந்தி வீட்டுல போய் ஒரு வார்த்தை சொல்லுமா, அவியலையும் சேர்த்து கூட்டிட்டு போ. ஏமா நிரோஜாக்கு போன் பண்ணியாச்சு, அவன் வரலன்னு சொல்லிட்டா. நானே போய் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துறியே, யாரும் வராண்டா. சரோஜா, அத்தையாவது கூட்டிட்டு போமா. அமுதாட்ட சொன்னே வரலன்னு சொன்னா. ஆனா அத்தை இந்த மாதிரி இடங்களுக்கு நான் போக விருப்பப்படுவாவல்ல, அதனால அவியலை கூட்டிட்டு போ. பாட்டிட்டு சொல்லிட்டே வருவாவே. நான் தம்பி பாட்டி 3 பேர் தான் போறோம். என் புருஷனும் மாமியாரும் அந்த வரைக்கும் வந்துருவாவே. நீ வரியா எங்க கூட? வேண்டாம்மா, நீங்க போயிட்டு வாங்க. பிள்ளைகளு பள்ளியிடத்துல இருந்து வரலம்மா, நான் பாத்துக்கிட்டே. நீங்க போய் நல்லபடியா துணி எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. கிளம்புவோமா? நீயா எங்க? துணி எடுக்க பாரியலாம்ல, துணி எடுக்க பாரியலாம்ல. என் மார்மவ சொன்னா என்னால போக முடியல, என் சார்பா நீங்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா. அதான் வந்தே வானரி. ரொம்ப அவசியம். சரோஜா, தங்கச்சி வரலையாம்ல, நீ சம்மந்தியை கூட்டிட்டு போமா. அவிய பெரிய அளவிய வந்தா நல்லதுதான். ஏதாவது தெரியாததை கூட சொல்லி தருவாமா, அவியல கூட்டிட்டு போ. இந்த மீன்காரி எனக்கு தெரியாத சொல்லி தர மாட்டா. எங்கயா தெரிஞ்சே கொண்டு போய் ஆத்துடலாமான்னு பாப்பா. சரோஜா, அப்படிலாம் நினைக்காதம்மா. சம்மந்தி நல்லதுதான் செய்வாவ. அவியலையும் கூட கூட்டிட்டு போமா. சம்மந்தி, நீங்களும் கூட போயிட்டு வாங்க சம்மந்தி.